உணவே மருந்தாக நோயில்லையாம் மனிதருக்கு. அனைவருக்கும் வணக்கம். ரேஷ்மாவின் நம் வீட்டு வைத்தியம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தலைமுறைக்கு நம் முன்னோர் பயன்படுத்திய நம் வீட்டு வைத்திய முறையை தெரியப்படுத்தவே இந்த பதிவு. இனி இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் இஞ்சி பொடி. இது நம்முடைய முன்னோர்கள் நம் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தும் உணவுப் பொருட்களை வைத்து பயன்படுத்தி வந்த எளிய முறை வீட்டு வைத்தியம் ஆகும். இனி இதன் மருத்துவ பயனையும் அதற்கு தேவையான பொருட்களையும் பார்ப்போம். இதன் மருத்துவ பயன் என்னவென்றால் பசியின்மை, ஜீரண சக்தி, உடல் சோர்வு மாற்றி சுறுசுறுப்பு உண்டு பண்ணும், வாய்வு மாறும், உடல் சூடு குறையும், தொடர்ந்து பயன்படுத்தி வர எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்தல் போன்ற பல நன்மைகளை நம்மால் உணர முடியும். இனி இஞ்சி பொடிக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். காய வைத்த இஞ்சி 100 கிராம், ஜீரகம் 100 கிராம், வெள்ளைக்கற்கண்டு 200 கிராம். இஞ்சியையும் சீரகத்தையும் தனித்தனியாக பொடித்து வெள்ளை கற்கண்டும் சேர்த்து மீண்டும் பொடித்து வைக்கவும். இந்த அளவுகளில் செய்யப்பட்ட பொடி ஒரு நபருக்கு 2 மாத காலம் வரை பயன்படுத்தலாம். சிறியவர் என்றால் 3 மாதம் வரை பயன்படுத்தலாம். இது காலை இரவு 2 நேரம் பயன்படுத்தும் போது உடல் சோர்வு நீங்கி ஜீரண சக்தியை உண்டு பண்ணும். உடல் சோர்வு அதிகமாக காணப்பட்டாலும் பசி எடுக்காமல் இருந்தாலும் 3 வேளை இந்த பொடியை சாப்பிட்டு சுடு தண்ணீர் குடிக்கவும். தொடர்ந்து பயன்படுத்தி வரும்போது ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். இது முக்கியமாக வாயுகளை கட்டுப்படுத்தி ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யும். சர்க்கரை நோய் உள்ளவருக்கு வெள்ளை கற்கண்டை தவிர்த்து கஞ்சி தண்ணியில் பொடியை கலக்கி கொடுக்கவும். இது சாதாரணமாக எப்போதும் வீட்டில் பயன்படுத்தலாம். வயிறெரிச்சல், வயிற்றுப்புண் உள்ளவர்கள் இந்த பொடியை உணவுக்கு பின் எடுத்துக்கொள்ளவும். மற்றவர்கள் அவரவர் உடலுக்கு தக்கவாறு பயன்படுத்தி கொள்ளவும். பெரியவருக்கு 1 ஸ்பூனும் சிறியவருக்கு அரை ஸ்பூன் அளவு பயன்படுத்தவும். இனி மேல் சொன்ன காய்ந்த இஞ்சியின் செய்முறையை பார்ப்போம். 1/2 கிலோ இஞ்சி எடுத்து தோல் சீவி வட்டமாக அரிந்து வெயிலில் காய வைத்து நன்றாக காய்ந்த பின்பு 100 கிராம் அளவாக எடுத்து பயன்படுத்தவும். உடலுக்கு அதிக பாதிப்புகளை செய்யும் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி நடந்து கொள்ளவும். அறுசுவையே மருந்து, அதை நீ அருந்து என்றும் உணவாக. மீண்டும் தொடரும் ரேஷ்மாவின் நம் வீட்டு வைத்தியம். நன்றி, வணக்கம்.